Hello students, welcome to my channel. நாம் இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் உள்ள 5th சம் தான் பார்க்க போகிறோம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அட் 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம்ல ஃபஸ்ட்டு சம் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி டைப்பு தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கிராஃப் போட்டு பிளாட் பண்ணி எது ஏ எது பி எது சின்னு எடுக்கணும்னு முதல்ல கிராஃப் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெர்டிசஸ் எழுதணும். ஓகேவா? சரியா? முதல்ல நம்ம பாயிண்ட்ஸ்க்கு நோட் பண்ணுவோமா? ஜீரோ நம்ம 2 2வாக போட்டுக்குவோம். நிறையா நம்ம 9 வரைக்கும் நம்பர் போதுனா 2 2வாக போட்டுக்கிறேன். -2 -4 -6 -8 -10 2 4 6 8 -2 -4 -6 2 4 6. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, இது எக்ஸ்க்கு இது ஒய்யா -9, -2. எக்ஸ் ஆக்சிஸில் -9 இங்கே இருக்குது, இதில் -2 இங்கே இருக்குது. ஓகேவா? இது -9, -2. அடுத்து -8, -4 -8, -4 -8, அடுத்து 2, 2. இது 2, இங்கே ஒரு 2, 2, 2. 1, -3, 1 -3 இங்கே இருக்குது. சரியா? 1, -3. இப்போ குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் பண்ணுமா? குவாட்ரிலேட்டரில் என்ன 4 சைடு இருக்கும். ட்ரையாங்கிள்னா 3 சைடு, குவாட்ரிலேட்டர்னா 4 சைடு இருக்கும். ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது இருக்கிறதுனால இதே இடத்த நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி. சரியா? இப்போ இதை வெர்டிசஸ் நம்ம எடுத்து எழுதிக்குமா? இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே 2, 2 வந்து 3rd பிளேஸில் இருக்குது, இங்கே அதுதான் லாஸ்ட்டாக இருக்குது. இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்டிசஸை படிக்கணும். இப்போ வெர்டிசஸ் எழுதுவோமா? லெட் த வெர்டிசஸ் பி ஏ -9, -2, பி -8, -4, சி 1, -3 அண்ட் டி 2, 2. பார்த்தீங்களா? கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கு இது ரெண்டுமே என்ன இடம் மாறி வந்திருக்கு. ஓகேவா? மறக்காமல் கிராஃபை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெர்டிசஸ் எடுத்து எழுதுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சம் ஃபுல்லாக தப்பாயிடும். நம்ம ஃபார்முலா போடுவோமா? ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரில் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. சரியா? 4 பக்கம் இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஹாஃப் போட்டுக்கோங்க. ஏற்கனவே அந்த ட்ரையாங்கிள் சம்க்கு நான் என்ன சொன்னேன், எக்ஸை வச்சுட்டு ஒய் -1 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் போட்டுங்க. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய்னு 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இது குவாட்ரிலேட்டர் 4 சைடுங்கிறதுனால 4 டைம்ஸ் எக்ஸ்ஒய்னு போட்டுக்கோங்க. சரியா? அப்புறம் மைனஸ் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி 4 டைம்ஸ் எக்ஸ்ஒய் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இது 1 இது 2. இது 2ல் முடித்தோமா? அதே 2ல் இங்கே ஆரம்பிங்க. 2 3 3ல் முடித்தோமா? 3 4 4ல் முடித்தோமா? 4 நெக்ஸ்ட் 1. புரியுதா? 1ல் 1 2 போட்டுட்டு 2 3 3 4 4 1. நெக்ஸ்ட்டு கீழே மைனஸ்க்கு அப்புறம் போடுறதுல வந்து இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அப்படியே ரிவர்ஸ். இங்கே வந்து இதுக்கு 2 1 2 கொடுத்துருக்கோம்னா இங்கே 2 1. இங்கே 2 3 இருக்கா, அப்போ இங்கே 3 2. இங்கே 3 4 இருக்கா, அப்போ இங்கே 4 3. இங்கே 4 1 இருந்தால் இங்கே 1 4. ஓகேவா? இது 1 2 2 3 3 4 4 1. இங்கே அப்படியே ரிவர்ஸாக போடுங்க. 1 2னா இங்கே 2 1, 2 3னா 3 2, 3 4னா 4 3, 4 1னா 1 4. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இங்கே நோட் பண்ணிக்கோமா? இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். x1 என்ன கொடுத்துருக்காங்க, -9. y2 என்ன இருக்குது, -4. -9 -4. சரியா? நான் இது தனித்தனியாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். -9 இன்ட்டு -4. இது அடுத்து y2 x2
y3. x2 என்ன இருக்குது -8, y3 -3, -8 -3 ப்ளஸ் x3 என்ன இருக்குது 1, y4 என்ன இருக்குது 2, அடுத்து ப்ளஸ் x4 வந்து 2, y1 வந்து -2. சரியா, இதோட மைனஸ் கீழே வாங்க. x2 என்ன இருக்குது -8, y1 வந்து -2 ப்ளஸ் x3 வந்து 1, y2 வந்து -4 ப்ளஸ் x4 என்ன இருக்குது 2, y3 வந்து -3 ப்ளஸ் x1 என்ன இருக்குது -9, y4 வந்து 2. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது நல்லா கரெக்டாக ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 4s are 36. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 3s are 24. இது 1 2 is 2. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4. இது முடிஞ்சா இதை மைனஸ். அடுத்து இந்த டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s are 16. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4 is 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 2s are 18. ஓகேவா? இதுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணுவோமா? சரி, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். ஹாஃப் இது வந்து என்ன 36 ப்ளஸ் 24 ப்ளஸ் 2 எவ்வளோ வருது 32 ப்ளஸ் 24 60, 60 ப்ளஸ் 2 62, 62 மைனஸ் 4 58. ஓகேவா? இது 58 மைனஸ் இது எல்லாமே மைனஸில் இருக்குது, 16 மட்டும் தான் ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், மைனஸில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒன்றா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 6 + 4 10, 10 + 18 28, மைனஸ் 28 வரும். அதில் 16 மைனஸ் பண்ணோம்னாக்கா இது என்ன வரும் -28 + 16. இப்போ வந்து 28ல் 16 மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது 12 வருது. ஆனால் சைன் வந்து 28ல் தான் இருக்கிறதுனால -12. அது இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இது -12 புரியத்துக்காக போட்டுக்கிறேன். ஹாஃப் இது வந்து 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 58 + 12 வந்து 70. இப்போ இது கேன்சல் பண்ணோன்னாக்கா 1 2 is 2, 3 2s are 6 balance 1, 5 2s are 10. அப்போ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியாக்கா குவாட்ரேட்டர் எவ்வளோ வருது 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த சப்டிவிஷன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, -9, 0, -8, 6, -1, -2 அண்ட் -6, -6. இதையும் நம்ம வந்து கிராஃப் போட்டு தான் போட போகிறோம். மோஸ்ட்லி மைனஸில் அதிகமாக இருக்கிறதுனால மைனஸ் ஏரியாவில் நிறையா ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சுப்போம். -2, -4, -6, -8. இது -2, -4, -6, -8, -10. 2 4 6 8 2 4 6. இது x-axis, இது y-axis. ஓகே, இப்போ -9, 0 எக்ஸில் வந்து -9 இருக்குது. 0ங்கும் போது இதே இடத்துலேயே வரும். -9, 0 -8, 6, -8 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? இது -8, 6, -1, -2, -1 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது, -1, -2. அப்புறம் -6, -3, -6 x-axis இங்கே இருக்குது, -3 இங்கே இருக்குது. இது -6, -3. சரியா? இப்போ வந்து குவாட்ரேட்டர் ஃபார்ம் பண்ணுவோமா? இப்படி வருது ஷேப்பு. ஆனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்கிறதுனால இதை ஏன்னு எடுத்துக்கோமா. நம்ம எப்போவுமே பாயிண்ட்ஸை மார்க் பண்ணும்போது எந்த ஷேப்பில் மார்க் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் தான் மார்க் பண்ணுவோம். இப்போ இது ஏன்னா இது பி, இது சி, இது
டி. இப்போ வெர்டிசஸ் எடுத்து எழுதுமா, இதை பார்த்து தான் எழுதணும், இதை பார்த்து எழுதாதீங்க. ஓகேவா? லெட் த வெர்டிசஸ் பி ஏ வந்து -9, பி வந்து -6, -3, சி வந்து -1, -2 அண்டு டி வந்து -8, 6. இதுதான் இங்கே அப்படியே பாருங்கள், வெர்டிசஸ் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, மாறிடுச்சு. அதனால் மறக்காமல் கிராஃப் போட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சம் கரெக்டாக வரும். இது நோட் பண்ணிக்கோமா, இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஓகேவா? இப்போ ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஏரியா ஆஃப் quadrilateral ABCD ஈக்குவல் டு ஹாஃப் போட்டுக்கோங்க. ஃபார்முலா கரெக்டாக இங்கே எழுதிக்கோங்க. XY 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்ரலுக்கு XY கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அந்த நம்பர் போடுறதுக்கு நமக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதுக்காக தான் மைனஸ் போட்டு திருப்பி XY ப்ளஸ் XY ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த நம்பர் எப்படி போடணும்? 1 2 2 3 3 4 4 1. ஓகேவா? இது அப்படியே இங்கே எப்படி எழுதுவோம்? ரிவர்ஸ் எழுதுவோம். இப்போ 1 2 இருந்துச்சுனாக்கா இங்கே 2 1, இது 3 2, இது 4 3, இது 1 4. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ x1 இங்கே எவ்வளோ இருக்குது? x1 வந்து -9, y2 வந்து -3, ப்ளஸ் x2 எவ்வளோ இருக்குது? -6, y3 வந்து -2, ப்ளஸ் x3 என்ன இருக்குது? -1, y4 6. அடுத்து x4 எவ்வளோ இருக்குது? -8, y1 எவ்வளோ இருக்குது? 0. சரியா? இது அப்படியே ஒரு டேர்ம் ஃபுல்லாக மைனஸ். இப்போ x2 எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்கள், x2 வந்து -6, y1 வந்து 0, ப்ளஸ் x3 -1, y2 -3, ப்ளஸ் x4 -8, y3 -2, ப்ளஸ் x1 -9, y4 6. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 3s are 27, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 2s are 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 6 is 6, இது 8 0s are 0, அந்த டேர்ம் அப்படியே விட்டுருங்க. மைனஸ் இது என்ன? மைனஸ் 0 6ஓட 0 மல்டிப்ளை பண்ணால் அது 0, அந்த டேர்ம் விட்டுருவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் 8 2s are 16, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 6 ஆர் எவ்வளோ? 54. நெக்ஸ்ட்டு ஆஃப். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 27 + 12 39, 39ல் 6 போனால் எவ்வளோ? 33, மைனஸ் 16 + 3 19, 19 - 54 -35 வரும். சரியா? இப்போ இதை என்னென்னு எழுதலாம்னாக்கா 33 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 35, ப்ளஸ் 35 எவ்வளோ வருது? 68, 1/2 இன்ட்டு 68. இது சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6, 4 2s are 8 ஈக்குவல். therefore எவ்வளோ? 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸை போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். தேங்க்யூ.